ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒன்லி 26 லெட்டர்ஸ். வெறும் 26 எழுத்துக்கள் இருக்கிற இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கிராமரில் பார்க்க போகிற டாபிக் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்டா என்ன, அதுக்கு என்னென்ன ரூல், எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன அப்படின்றத லைட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஏன்டா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சால் தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நம்ம அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டாக இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேர்ப். வேர்ப்னா என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன். கோ, வாக், ஸ்டாப், ஒர்க்ஸ் இப்படி நம்ம என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணுறோமோ அதை குறிக்கிறது தான் வேர்ப். ரெண்டாவது நவுன். நவுன்ன்றது ஒரு பெயர் சொல். அது ஒரு மனுஷங்களோட பெயராக இருக்கலாம், இல்லை அனிமலோட பெயராக இருக்கலாம், பேர்ட்ஸு, ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலராக ஒரு பெயரை குறிக்கும் போது அது நவுன். இங்கே பாருங்கள், ஜான் இஸ் ஒர்க்கிங். அப்போ இதில் 2 வேர்ப் இருக்குது. இஸ் அப்படின்றது துணை வினைச்சொல், வேர்ப் அப்படின்றது ஆக்ஷன், இஸ் வாஸ் அப்படின்றது துணை வினைச்சொல். அதாவது தட் மென்ஷன் த டைம், எந்த டைமில் அந்த ஆக்ஷன் நடக்குது அப்படின்றத சொல்கிறது தான் துணை வினைச்சொல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரனவுன். அதாவது நவுன் அப்படின்றது பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம். ப்ரனவுன் அப்படின்னா இப்போ நவுன் ஒரு லேடியோட பேரை சொல்கிறோம், ஷீலா, மாலா அந்த மாதிரி பேர் கேர்ளாக இருக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம அவங்கள பற்றி பேசும்போது ஷீலா அப்படி பண்ணா, மாலா அப்படி பண்ணா அப்படின்ட்டு நம்ம திரும்ப திரும்ப அந்த பேரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக அவள் அப்படி பண்ணா, அவள் இப்படி செஞ்சா அப்படின்னா அவள் அப்படின்ற ஒரு வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரனவுன். ஆம்பளையாக இருந்தால் ஹீ, இதே பொருள்களாக இருந்தால் அனிமல்ஸாக இருந்தால் இட்டு. இதுதான் ப்ரனவுன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ். இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது அட்வர்ப் அப்படின்றது வேர்பை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. வேர்புனா என்ன, ஆக்ஷன் தானே, நம்ம பேசுகிறது, நடக்கிறது, செய்கிறது, இதானே நம்ம வேர்புன்னு சொன்னோம். இதே அட்வர்ப் அப்படின்னா கூடுதலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. நான் பேசிகிட்டு இருக்கேன், ஐ எம் ஸ்பீக்கிங். நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னா நல்லா பேசுகிறேன், கெட்டதாக பேசுகிறேன் அப்படின்ட்டு நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அட்வர்ப். ரெண்டாவது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ன்றது நவுன், நவுனோட கூடுதலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. தட் மீன் ஐ எம் அ டீச்சர், நான் ஒரு டீச்சர் அப்படின்றது ஒரு நவுன். இப்போது ஐ எம் அ குட் டீச்சர் ஆர் ஐ எம் அ பேட் டீச்சர் அப்படின்ட்டு நவுனுக்கு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த குட், பேட், பெட்டர், ஒஸ்ட் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இதில் தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோட டெஃபினிஷன் பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதாவது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்றது அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப். இதை ஒரு பர்சன் ஆர் திங்க் இல்லை அதுக்கும் மேற்கொண்டு 2 பேரோட கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஒன்றை இன்னொன்னோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறது தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதில் 3 டைப்ஸ் இருக்குது: பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போது இந்த பாசிட்டிவ் டிகிரி அப்படின்றது ஒரிஜினல் ஃபார்ம், அதாவது அட்ஜெக்டிவோட ஒரிஜினல் ஃபார்ம் தான். ஒரு நவுனை பற்றி சொல்லக்கூடிய குவாலிட்டி அப்படியே அதில் இருக்கும், அதில் எந்த கம்பேரிசனுமே இருக்காது. இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள், லீசா இஸ் ஹாப்பி, திஸ் ட்ரெஸ் இஸ் பிரிட்டி, ஹீ லுக்ஸ் ஹேண்ட்ஸம், மீனா இஸ் டயர்ட், த சன் இஸ் பிரைட். ஆஸ் இட் இஸ் அப்படியே சொல்கிறது அந்த அட்ஜெக்டிவோட குவாலிட்டியை. இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. இப்போது கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றது 2 பர்சன் ஆர் 2 திங்ஸ் இதை ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி பேசுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டீனா லுக்ஸ் சேடர் தென் கேட்டி. டீனா கேட்டியை விட ரொம்ப சோகமாக தெரிகிறா. திஸ் பெட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தென் த அதர் பெட். அதை விட இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. த சன் இஸ் பிரைட்டர் தென் எஸ்டர்டே. நேற்றை விட இன்றைக்கி சன்னு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. யுவர் ஹேர் இஸ் லாங்கர் தென் ஹேர்ஸ். அவளோட முடியை விட ஓ முடி ரொம்ப லாங்காக இருக்குது.
இப்படி ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசுகிறது தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணுறது கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றது பார்த்தோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்றது அதுதான் பெஸ்ட்டு. எல்லாத்த விட நீ தான் பெஸ்ட்டு. யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் பாய் இன் த கிளாஸ் ரூம்லேயே நீ தான் பெஸ்ட்டு. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். வி கிளைம்டு த ஹையஸ்ட் மவுண்டைன். த லாஸ்ட் குரூப் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல். நம்ம மவுண்டைனில் வந்து நாங்கள் ரொம்ப ஹையஸ்டான மவுண்டைனை நாங்கள் ஏறினோம். இந்த குரூப் தான் ஸ்கூல்லையே ஓவரால் சூப்பரான குரூப்பு அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்த விடையும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே, இப்போ நமக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்டா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அதில் எத்தனை டைப் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். டைப் 1 பாருங்கள். இதில் ஒரு வேர்ட் பிக் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது டபுள் ஆகும். அந்த லெட்டர் பிக்கர், பிக்கஸ்ட், தின், தின்னர், தின்னஸ்ட், ஃபேட், ஃபேட்டர், ஃபேட்டஸ்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது அந்த வேர்டோட லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகும். செகண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸில் லாஸ்ட் லெட்டரோட இஆர் மட்டும் ஆட் பண்ணணும் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு. சூப்பர்லேட்டிவ்க்கு இஎஸ்டி. தேர்ட் டைப்பில் கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாற்றும் போது லாஸ்ட் லெட்டர் ஆர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எஸ்டி ஆட் பண்ணணும். இது டைப் 3ல். இந்த ஃபோர்த் டைப் ஆஃப் வேர்ட்ஸில் லாஸ்ட் லெட்டர் ஒய் இருக்கும். அந்த ஒய்யை நம்ம எடுத்துகிட்டு ஐஇஆர் ஆட் பண்ணணும் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு ஐஇஎஸ்டி போடணும். அதாவது ஒய்யை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபிஃப்த்து டைப் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது மோர் ஆட் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு மோஸ்ட். கம்ஃபர்டபுள், மோர் கம்ஃபர்டபுள், மோஸ்ட் கம்ஃபர்டபுள் இந்த மாதிரியான வேர்ட்ஸையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். சிக்ஸ்த்து டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இர்ரெகுலர். இது பாசிட்டிவ் டிகிரியில் கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் மூணுலேயுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தட் மீன் குட், பெட்டர், பெஸ்ட், பேட், வேர்ஸ், வெர்ஸ்ட், ஃபார், ஃபர்தர், ஃபர்தஸ்ட், லேட், லேட்டர், லேட்டஸ்ட், மச், மோர், மோஸ்ட் இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது எல்லாமே நமக்கு ஒன்றா பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசனாக இருக்கும். பட் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். லீ இஸ் ஹங்க்ரின்னு இருக்கா. இதை நம்ம கம்பேரிட்டிவாக மாற்றும்போது லீ இஸ் ஹங்க்ரியர் தென் மார்க். மார்க்கை விட லீ ஹங்க்ரியாக இருக்கான் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே தென், அவனை விட அப்படின்ட்டு நம்ம தென் போடணும். தேர்டு சூப்பர்லேட்டிவாக மாற்றும்போது லீ இஸ் த ஹங்க்ரியஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாரை விடையும் அவன் தான் ரொம்ப பசியோடு இருக்கான் அப்படின்றதுக்கு இஎஸ்டி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் பாருங்கள். லீ பிளேடு டேஞ்சரஸ்லி டுடே. ஸோ டேஞ்சரஸ்லி இந்த வேர்டு வரும்போது நம்ம மோர் டேஞ்சரஸ்லி அப்படின்ட்டு கம்பேரிட்டிவ் டிகிரியில் போடணும். லீ பிளேடு மோர் டேஞ்சரஸ்லி தென் மார்க். சூப்பர்லேட்டிவாக மாற்றும்போது மோஸ்ட். லீ பிளேடு மோஸ்ட் டேஞ்சரஸ்லி ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வேர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பேரிட்டிவையும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியையும் மாற்றணும். இது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோட பேசிக் லெவல் தான். செகண்ட் லெவல் பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் லெவல் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா.